ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கோதை குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போது பருப்பு உருண்டை குழம்பு தாங்க. இது எப்படி ஈஸி மெத்தடில் செய்யலான்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப சுவையாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷை பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்கு, எல்லாம் உடையாமல் நல்லா உருண்டை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு உருண்டை எடுத்து ஸ்பூனில் கட் பண்ணலாங்க. இது எந்த மெத்தடில் செஞ்சாலும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் ட்ரையாக தாங்க இருக்கும். இந்த மெத்தடில் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து லைட்டாக குழம்பு அதில் அப்ளை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு முறை நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. வாங்க வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம புளி ஒரு எலுமிச்சம் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. தண்ணியில் ஒரு கப்பில் எடுத்து வச்சு பாருங்கள். ஒரு சின்ன எலுமிச்சம் அளவு புளி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இது ஊறட்டோங்க. நம்ம செய்கிற வரையும் இது ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்து ஒரு கப்பில் எந்த கிளாஸ் எடுக்கிறோம் அதே கிளாஸ் தாங்க நம்ம ரெண்டுத்துக்கு எடுத்துக்கணும். ஒரு கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. கழுவிட்டு ஊற வச்சுருங்க. நான் அளவில் பார்த்தீங்கன்னா 150 கிராம் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே சேமு ரெண்டுமே எடுத்து வச்சுக்கோங்க. துவரம்பருப்பும் கடலப்பருப்பும் நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருங்க. அதுவும் ஊறிக்கிட்டு இருக்கட்டுங்க. இப்போ நம்ம குழம்புக்காக தேவையானது என்னன்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, கருவேப்பிலை, கொஞ்சம் 5-6 பூண்டு உரித்து வச்சுருக்கேங்க. இப்போ கொஞ்சம் அரை மூடி தேங்காய் எடுத்து திருவி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி இப்போ இந்த கடாய் மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். நீங்கள் ஃப்ளாட்டாக இருக்கிற கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பருப்பு உருண்டை வேக வச்சோ இல்லை ஷேலோவோ ஃப்ரை பண்ணியோ போட போகிறதில்ல. நம்ம அப்படியே சேர்க்க போகிறோம் குழம்புல. அதனால் நீங்கள் ஃப்ளாட்டாக இருக்கிற இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நார்மல் கடாய் எடுத்திங்கன்னா எல்லாம் நம்ம போடும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்து பிடிச்சிக்கும். கொஞ்சம் கரையும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் அதில் எண்ணெய் ஊற்றிட்டு நான் வடகம் தாளிச்சிருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டுலாம் இப்போ எடுத்து வச்சதெல்லாம் சேர்த்துக்கிட்டேங்க. நீங்கள் வடகம் இல்லைன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், சீரகம் சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு. இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நம்ம இப்போ ஒரு அரை மணி நேரம் புளி ஊறினா போதுங்க. அதை கரைச்சி இப்போ அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. புளி தண்ணியை ஃப்ளாட்டாக இருந்தால் தாங்க நமக்கு அப்படியே அப்ளை பண்ணுறதுக்கு ஒன்றோடு ஒன்று பிடிக்காமல் அழகாக இருக்கும். இப்போ தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ குழம்பு, நான் ஒரு 4-5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஓகேங்க. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த திக்னஸ் போதுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடட்டுங்க. அது பாட்டு கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம கடலப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இது ஒரு 1/2 hour ஊறினா போதும். கடலப்பருப்பும் துவரம்பருப்பும் ரெண்டும் 150 கிராம் எடுத்துருக்கேங்க. எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு ரெண்டும் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா குழம்பு அந்த மிளகாய் விடுப்பெல்லாம் அடங்கியிருக்கு பாருங்கள். இப்போ குழம்பு எவ்வளோ திக்காக இப்படி கொதித்து வந்துருக்கு பாருங்கள். ஓகேங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 10 நிமிஷம் கொதிச்சப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இதில் சேர்த்துக்கலாங்க. தேங்காவை இதில் சேர்த்துக்கோங்க. பார்த்துக்கோங்க, ரொம்பவும் தண்ணியாக வச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் இந்த உருண்டையெல்லாம் போடும்போது கொஞ்சம் கெட்டினஸ் வரும். அதுக்காக ரொம்ப கெட்டியாகவும் வைக்க வேண்டாம். இப்போ ஒரு தேங்காய் ஊற்றி ஒரு மூடி வச்சுருங்க. அது ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம வாங்க இந்த பருப்பை அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பருப்பை தண்ணியை நல்லா இருத்துட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் தேங்காய், சும்மா ஒரு ஸ்பூன் தேங்காய் திருவினது போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. 1-1.25 கூட அது போட்டுக்கலாங்க. தேங்காய் கொஞ்சம், பூண்டு ஒரு 4-5 பல் போட்டுக்கோங்க உரித்து. தண்ணியெலாம் நல்லா இருத்துருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்புல நம்ம புளி ஊற வைக்கும்போதே
உப்பு போட்டிருக்கோம், அதனால் அதில் சேர்த்தாச்சு. இதுக்கு பருப்புக்கு மட்டும் பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓரளவுக்கு பாருங்கள், ரொம்பவும் குறன்னு இருப்பாமல் கொஞ்சம் கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. அதை நம்ம இதில் சேர்த்து ஒரு 2 ஓட்டு ஓட்டினீங்கன்னா போதும். ஏன்னா அப்படியே இருந்தால் பிடிக்க வராது. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மறுபடியும் இதை போய் நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மஞ்சிருக்கணுங்க. அது கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம் பாருங்கள், போதும். அதனால் தண்ணியே நீங்கள் விடாதீங்க. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க. வெறும் மிளகாய் பொடி ஒரு சின்ன ஸ்பூனில் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. அப்படி மிளகாய் பொடி இல்லைன்னா நீங்கள் காஞ்ச மிளகா 2 3 இந்த அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஊற வைக்கும் போதே நீங்கள் பருப்பில் கூட போட்டுக்கலாங்க. இது வந்து பட்டை, லவங்கம், அன்னாச்சி மூக்கு இதெல்லாம் இந்த மசால் பொடி கொஞ்சம் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் போட்டுக்கோங்க. மிளகாய் பொடி தேவையான அளவு போட்டுக்கோங்க, ரொம்ப தேவையில்லை. இது பட்டை லவங்கம் பவுட்ரு இருந்தால் போடுங்க, இல்லைன்னா லைட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொத்தமல்லி தழை கடைசியாக நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அதுவும் மசால் பொடி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதையும் கூட 2 3 பட்டை லவங்கம் அதெல்லாம் அரைக்கும் போதே நல்லா அரைச்சிக்கோங்க. ஃபைனாக அரைக்கிற மாதிரி அதை அரைச்சி வச்சுக்கோங்க அதையும். இப்போ நம்ம எப்படி உருண்டை பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சின்னதாக, ரொம்பவும் பெருசாக போடாதீங்க. நார்மல் சைஸ் எலுமிச்சம்பழம் சின்னதாக அளவாக போடுங்க. அப்போ தான் அந்த உள்ளுக்குள்ளே நல்லா ஜூஸியாக உள்ளே இறங்கும். நம்ம பெருசாக போட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப ஊறாது அவ்வளோ சீக்கிரம். அதனால் ரொம்ப குட்டி குட்டியாக போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளே ஜூஸியாக இறங்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வைக்கிறதுக்கு பாருங்கள், எனக்கு ஒரு 150 பருப்பில் 300 கிராம் ஆகுது. இப்போ நமக்கு வந்து ஒரு 15 பீஸ் வருது. நீங்கள் வேணாலும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுவே ஒரு 3-4 பேர் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. இதை வந்து நம்ம வேக வச்சு அதுக்கப்புறம் இதில் அப்ளை பண்ணணும். வேக வைக்கும்போது நல்லா இறுக்கமாகிடும். அதுக்குள்ளே அந்த குழம்போட ஜூஸ் இறங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் ட்ரையாக இருக்குங்க. அது மாதிரி ஷாலாவாக நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம்னாலும் அதுவும் இறுகிடும். அதனால் குழம்பு நம்ம போடும்போது ஊறுறது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். இப்போ பாருங்கள், நல்லா 10 நிமிஷம் தேங்காய் ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா இப்படி முதல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பை வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து குழம்புல சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்றோடு ஒன்று பிடிச்சிக்காது, கரையாது. இது நல்லா பாருங்கள், பிடிக்கவும் செய்யாது, கரையும் கரையாது. குழம்புல நம்ம அப்படியே போடுறதுனால இது ஜூஸியாக அப்படி நல்லா உள்ளே இறங்கிடுங்க. பாருங்கள், தனித்தனியாக கொஞ்சம் போடுங்க. இன்னும் நீங்கள் 4-5 பீஸ் கூட இந்த மாதிரி இந்த அளவுக்கு கடாயில் போடலாம். இன்னும் கூட எனக்கு இது போதும்னு நான் 15 பீஸ் வருது, போதுங்க. இது ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாம். நீங்கள் தேவைப்படுத்திங்கன்னா இன்னும் ஒரு 5 பீஸ் கூட நம்ம இதில் சேர்க்கலாம். இந்த பாருங்கள் எவ்வளோ இடம் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிறனால கொஞ்சம் பாதி வெளியே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்படி கரண்டியால் கொஞ்சம் அந்த குழம்பை எடுத்து மேலே கொஞ்சம் ஊற்றி விட்ருங்க, கரையாமல் இருக்கிறதுக்கு. பாருங்கள் எப்படி வரப்போகுதுன்னு பாருங்கள். அப்படியே நல்லா ஊறி இன்னும் கொஞ்சம் பெருசாகி நல்லா பாருங்கள். அப்படியே கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், எல்லாம் கொஞ்சம் ஊறி கொஞ்சம் பெருசு பெருசாக தெரியுது பார்த்திங்களா. உள்ளே நல்லா உள்ளே இறங்கும். ரொம்பவும் இறங்கும்னு சொல்ல முடியாதுங்க, நார்மலாக இறங்கும். நம்ம உடச்சோன்னா கொஞ்சம் குழம்பு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். எல்லா மெத்தட்லேயும் அப்படி தான் இருக்கும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஒன்றுமே உடையில, எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாமே முழுசாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், எல்லாம் ஊறியும் நல்லா பெருசு பெருசாக வந்திருக்கு பாருங்கள். இந்த குழம்புக்கு நம்ம வேறு சைடிஷே நம்ம சாப்பிடவே தேவையில்லைங்க, இதே நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாங்க, நல்லா நறுக்கி போட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.